என்ன ப்ரோ மகிழ்ச்சியா இருக்கீங்க போல? ப்ரோ நேத்து ஒரு அழகான பொண்ணு எனக்கு ஆய் சென்ட் பண்ணா ப்ரோ. அத வச்சு நீ என்ன பண்ண ப்ரோ? யோ ப்ரோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாயா? ப்ரோ அந்த பொண்ணு தெரியாம மாத்தி சென்ட் பண்ணிருக்க போகுது. இல்ல ப்ரோ எனக்கு தான் பண்ணா. ஆய் சாப்பிட்டியான்லாம் கேட்டா. அதுக்கு நீ சாப்பிட்டேன்னு சொன்னியா ப்ரோ? எங்க சொல்றதுக்குள்ள தான் நீ ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுட்டியே. ப்ரோ அந்த பொண்ணை இன்னைக்கு நேர்ல பார்த்தேன். கனவுல விட நேர்ல ரொம்ப அழகா இருந்தா. ஆனா அவ ஏதோ கொலை பண்ணிட்டான்னு போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ அந்த பொண்ணு தெரியாம அபார்ஷன் பண்ணிடுச்சா? இல்ல ப்ரோ அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணிக்காம இந்த உலகத்துல வாழ வேண்டிய உயிரை அநியாயமா கொன்னுட்டா ப்ரோ. அதான். ஓ அதான் பள்ளிக்கூட போற பொண்ணுங்கெல்லாம் கையில குழந்தையோட இருக்கா? ப்ரோ என் மனசு எங்கிட்ட இல்ல ப்ரோ, ஜெயில இருக்கு. வா ப்ரோ போய் ஜாமீன்ல எடுக்கலாம். என்ன ப்ரோ யோசிக்கிற? ப்ரோ இப்போ புரட்டாசி ஜாமீன் எடுத்தா ஏதாச்சும் தெய்வ குத்தம் ஆகுமான்னு யோசிக்கிறேன். ப்ரோ அங்க பாரு ப்ரோ, ஒருத்தன் நமக்கு முன்னாடி ஜாமீன் எடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல இருக்கு. அந்த பையன் கொடுத்து வச்சோம் ப்ரோ. ஆமா ப்ரோ, அவன் ஹெல்மெட் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். சரி ப்ரோ நான் வீட்டுக்கு போறேன். ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் சிரிச்சு சிரிச்சு பேசினாங்க பரவாயில்ல, இப்ப தொட்டு தொட்டு பேசுறாங்க ப்ரோ. எனக்கு மனசை விட வயிறு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது ப்ரோ. ப்ரோ அது அப்படிதான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போற வழியில மெடிக்கல்ல வயிற்றுச்சல் மாத்திரை 2 இல்ல 3 செட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். என்ன ப்ரோ 32 பல்லும் கரெக்டா இருக்குன்னு எண்றீங்களா? ப்ரோ அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ. நான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன், உடனே லவ் பண்றேன்னு சொல்லிட்டா. என்னால நம்பவே முடியல ப்ரோ. பின்ன அந்த பொண்ணு செலவுக்கு என்ன வேலைக்கா போகும்? ஆமா ப்ரோ என்னாலையும் நம்ப முடியல. இன்னைக்கு ஏப்ரல் 1 வேற. எது? அந்த பொண்ணு நான் லவ் பண்ணாதான் வீடியோவை முடிக்க முடியும். இப்ப சொல்லு, நம்ப முடியலையா? நம்புறோம் ப்ரோ, உண்மைதான் உண்மைதான். சரி ப்ரோ, அந்த பொண்ணு நீங்க உண்மையிலேயே லவ் பண்றீங்களா? என்ன ப்ரோ இப்படி கேட்டுட்ட? நான் அவளை அவ்வளவு லவ் பண்றேன். அவளை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவேன். கை வலிக்காதா? அவ மாடு மாதிரி இருக்கா. ப்ரோ எனக்கு என் ஆள் ஞாபகமாவே இருக்கு ப்ரோ. உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது ப்ரோ. ப்ரோ எதுக்கும் ஒரு வாட்டி ஃபுல் பாடியும் செக் பண்ணிடலாமா? ப்ரோ அது இல்ல, ஒரு புது வீரம். எப்படி சொல்றது, ஒரு 100 பேர் வந்தாலும் நின்று அடிக்கலாம்னு தோணுது ப்ரோ. ஏன் ப்ரோ தாகமா இருக்குன்னு தண்ணி அதிகமா குடிச்சிட்டீங்களா? மாடு குத்தி கிழிச்சாலும் பொழைச்சு பாண்டி. ட்ரைனிங் கொஞ்சம் கம்மியான மாடு போல. என்ன ப்ரோ? ப்ரோ பொழைச்சுக்கிட்டாலையும் உள்ள செப்டிக் ஆயிருக்கும் ப்ரோ, ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. புருவ கத்தி குத்தி போட்டா என்ன செய்வேண்டி? எது கத்தியால குத்துவாளா? ரவுடி பொம்பளையா இருப்பா போலயே. ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ப்ரோ. வர திங்கக்கிழமை கல்யாணம் ப்ரோ. அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஏதாச்சும் கடைசி ஆசை தான் நிறைவேற்றிக்கோங்க ப்ரோ. ப்ரோ நீங்க புதுக்கோட்டை படம் பாத்துட்டீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ இன்னும் பாக்கல. அப்போ நீங்க தான் தாலி எடுத்து தரணும் ப்ரோ. ஏன் ப்ரோ எங்கேயாச்சும் மறந்து வச்சுட்டீங்களா? வாங்க இப்பயே போய் தேடி எடுக்கலாம். சரி ப்ரோ எங்க கல்யாணம்? என் ஆள் கழுத்துலதான். எப்படி ப்ரோ நகைச்சுவை? எனக்கு தெரியல ப்ரோ, யாராச்சும் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்களான்னு பாருங்க. ப்ரோ வாங்க ப்ரோ, ஆடு வாங்க போலாம். நைஸ் ப்ரோ, இப்போ சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்களே, வாங்க போலாம். யோ ப்ரோ ஆடு மேய்க்கிறதுக்கு இல்லையா, என் கல்யாணத்துல விருந்து வைக்கிறதுக்கு. கண்ணு முன்னாடி 2 பேர் வாழ்க்கையும் முடிய போதே. சோ சேட். ப்ரோ இந்த ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி மாலையெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு ஏதோ சடங்கு மாதிரி பண்ணுவாங்கல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ, வெட்டுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் செய்யணும். நம்ம மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்துல மாலையெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு ஏதோ சடங்கு பண்ணுவாங்களே. என்ன ப்ரோ? ப்ரோ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை நல்லா பாத்துப்பீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி கேட்டுட்டீங்க? அது எப்படி சொல்றது, அவ இல்லாம நான் இல்ல, என் உயிரே அவகிட்ட தான் இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? சரி செக் பண்ணீங்களா அந்த உயிர் பொண்ணா பையனா? எதுக்கு ப்ரோ மார்னிங் கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப அவசரமா வர சொன்ன? ப்ரோ பொண்ணு ஓடி போயிடுச்சு ப்ரோ. ப்ரோ இவ்வளவு நேரத்துக்கு மாரத்தான் எங்க கண்டக்ட் பண்றாங்க? யோ ப்ரோ மாரத்தான்ல இல்லையா, பக்கத்து வீட்டு பையனோடயா. ஏன் ப்ரோ அந்த பையன்கிட்ட தான் சைக்கிள் இருக்கு, அப்புறம் எதுக்கு ஓடி போனாங்க? சைக்கிள் பஞ்சரா? என்ன ப்ரோ காமெடி பண்ணிட்டு இருக்க? விடிஞ்சா கல்யாணம், ஏதாச்சும் பண்ணு ப்ரோ. விடுங்க ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க. லாஸ்ட் வீடியோல தான் கல்யாணம், நெக்ஸ்ட் வீடியோல கண்டுபிடிச்சிடலாம், தைரியமா இருங்க.
ப்ரோ மனுஷனா ப்ரோ நீ எல்லாம் கல்யாண பொண்ணு கல்யாணத்துக்கு தைக்க கொடுத்த பிளவுஸ் வாங்குறதுக்கு டைலர் கடை மூடிடுவாங்கன்ட்டு சரி நைட் டைம்ன்றதுனால பக்கத்து வீட்டை குட்டி பையன் எல்கேஜி தான் படிக்கிறான் அவனை கூப்பிட்டு அதை வாங்குறதுக்காக ஓடி போன பொண்ணை போய் இப்படி சொல்லிட்டியா ப்ரோ? ஆமா, இவன் டைலாக தப்பு தப்பா எழுதிட்டு என்ன சொல்றான்? என்ன ப்ரோ? ப்ரோ பொண்ணு வந்துட்டா, ஆனா ஒருத்தன் போன் பண்ணி கல்யாணத்துல பாம்பு போட்டு கல்யாணத்தை நிப்பாடுறான் மிரட்டுறான் ப்ரோ. ப்ரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. நாம தான் சாப்பாடுல பருப்பு சாம்பார் ஊத்துறதே இல்லையே. அதெல்லாம் தைரியமா இருங்க, கல்யாணம் நடக்கும். ப்ரோ விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ப்ரோ.